अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे मणिगर्दमनो हंसः सुवर्णो भुजगोत्तमः पद्मनाभ प्रजापति 34வது ஸ்லோகம். பகவானுடைய நாமக்கள். அதுல 189வது நாம மரீசிகி என்ற பெயர். பிரஜாபதிகள்ல மரீசி ஒருவர். இங்கு சொல்லக்கூடியதான மரீசி எனக்கூடியதான நாமாவுக்கு பிரஜாபதினு அர்த்தம் இல்லை. ஆனா கிரணம்னு அர்த்தம். இந்த கிரணங்களுக்கும் கிரணங்கள் எங்கிருந்து வரதோ அந்த பதார்த்தத்துக்கும் அதே. நம்ம புதுசாக சயின்ஸ்ல தீபத்திலிருந்து கிரணங்கள் ஒளி வரதோ இல்லையா, அவ என்ன ஆட்டம்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அந்த ரேஸ்ல வந்த அதனுடைய ஆட்டம், அந்த தீபத்தில் இருக்கக்கூடியதான ஆட்டம் அது அப்படியே லைட் வழியாக நமக்கு வரும். அந்த லைட்டானது நேர சில சமயத்துல வரும், சில சமயத்துல அலாதையா வரும். வேகத்தாகவும் டிராவல் ஆகும் அல்லது நேர கிரணங்களாகவும் வரும். 2 விதமாகவும் தெரிவித்தார். நாம என்ன சொல்றோம், இந்த இடத்துல அவர் தேஜஸ்வரூபம், பகவான் தேஜஸ். தேஜஸ்னா இதை ஒழிக்கக்கூடியதான தேஜஸ்ன்னு நினைக்க வேண்டாம். தேஜஸ் 2 விதம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது கேண்டசன்ட் லைட், இன்கேண்டசன்ட் லைட்னு சொல்றாங்க. அதே விதமாகவே இங்க பாஸ்வர தேஜம், அபாஸ்வர தேஜஸ் அப்படி. இந்த பாஸ்வர தேஜஸுக்கு என்ன ஒரு லட்சணம் அப்படின்னா, அந்த ஒளியில் நாம எல்லா செயலும் பண்ணலாம். இதுதான் பாஸ்வர தேஜஸுக்கு ஒரு லட்சணம். இப்போது நீங்க படிக்கிறேன், மற்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இது பாஸ்வர தேஜஸ்ல இருக்கு. அபாஸ்வர தேஜஸ்ன்னு இருக்கு. ஆனா அந்த ஒளியில உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தான் இருக்கு, இங்கிருந்து தான் நிற்கும். ஜலம் இருக்கு, இருட்டல இருந்தாலும் சில பேருக்கு ஜலம் தெரியும். நமக்கு ஜலம் இருக்குன்னு தெரியும். அதே போல தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், இருட்டல போட்டிருந்தாலும் தங்கம் மட்டும் தெரியும், சரீரமும் மற்றவர்கள்லாம் தெரியும். அது போல இருக்கக்கூடியதான சில தேஜத்துக்கு அபாஸ்வர சுக்லம்னு இப்படி சாஸ்திரங்கள்ல பாஸ்வர சுக்லம் அபாஸ்வர சுக்லம்னு சொல்லியிருக்கேன். 2 தேஜஸும் சேர்ந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மா நம்ம இதயத்துக்குள்ள இருக்க. அதனாலதான் நமக்கு எல்லா செயல்களும் சரீரத்துல நடக்கணும். கண்ணை பார்க்கறதோ, காது கேட்கறதோ, மூக்கு மாறுறதோ, கை பிடிச்சிக்கிறதோ, கால் நடக்கிறதோ எல்லாமே உள்ள இருக்கக்கூடியதான அந்த தேஜஸ்னால்தான் நடக்கிறது. அந்த தேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்துல எல்லா பொருளையும் பிரகாசிக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. சூரியனோ, சந்திரனோ, அக்னியோ, மின்னலோ, மற்ற பதார்த்தங்களையோ இருக்கிற தேஜஸ் அந்த தேஜத்தினுடைய பிரதிபலனம் தான். ஆனா அதை நீங்க பார்க்க முடியல. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற தேஜத்தை பார்க்க முடியல. அந்த ஒளியில தான் உலகமெல்லாம் பிரகாசம். இது சொன்னா நமக்கு புரியல. அந்த ஒளியில எப்படிதான் தேஜஸ் இருக்காது. இந்த லைட் இல்லாத போனா ஒண்ணும் தெரியல. இது காகிதமா இருக்கு, உள்ள ஆத்மஜோதி இருக்குன்னு நீங்க சொல்ற எப்படி அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். இதற்காகத்தான் பிரதாரணி போகிற இடத்துல ஒவ்வொரு தேஜஸா நீக்கி விட்டார். ஒரு நாளைக்கு யாருக்கும் சதத்துக்கு வர ஜனக வைக்கிற இடத்துக்கு
அவர் வீட்டுல சங்கல்பம் பண்ணிட்டு வர இன்னைக்கு நாம ஒன்றும் பேசுறது இல்லை அப்படின்னு. ஏன்னா டெய்லி அதிர்ந்து போச்சு. சரி யாராவது பேசுனா கேட்போம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல வர. ஆனா ஜனங்களுக்கு என்னென்ன அவருடைய வாயிலாக ஆத்ம தத்துவத்தை கேட்கணும். ஏன்னா அதை சொல்றது எல்லோரும் சொன்னாலும் சில பேர் சொன்னா அது நல்லா புரியுற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆகையால் இவர் வழியாக நம்ம கேட்கணும்ங்கிற ஆசை வருது. அப்படின்னா இன்னைக்கு நான் பேச போறதில்லை என்கிற சங்கல்பத்துல வர வந்ததுமே சும்மா இல்லை சாமி வாங்கோன்னு என்ன அதே பத்மாவதுன்னு வேணும்னு வந்ததா இல்ல கேள்வி ஏதாவது வேணும்னு வந்ததா இவரே ஜனகரே அவரை சும்மா இருக்காரு இவரை கேட்கிறார். அவர் ஒரு மனுஷன் தான் எல்லா செயலும் பண்ணி கொண்டிருக்கான், போகிறான் வருகிறான் உட்காருகிறான் எல்லாத்தையும் பண்ணிட்டான். இவன் எந்த ஒளியும் நடக்கிறது அப்படின்னு அவர் சூரியனுடைய ஒளியில் இருந்தார். சூரியன் இல்லாத பொழுது இருந்தார். சந்திரனுடைய ஒளியில் இருந்தார். அமாவாசை தினம் சூரியனும் இல்லை சந்திரன் இல்லை. அப்ப என்ன தீபம் தீபமும் இல்லை. பாதி காட்டுல இருக்கான். சூரியன் இல்லை சந்திரன் இல்லை பண்றது. ஏதாவது நாய் வளர்த்துறதுன்னு பாருங்களேன். அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் நிறைய நாய் வளர்த்தது தான் இங்க கிராமம் இருக்கணும். கிராமத்துல தானே நாய் இருக்கான். அந்த பக்கமா போறான். போயிட்டு அந்த கிராமத்தை அடைகிறான். ஆகையால் இப்ப எது உபயோகப்பட்டது? அந்த நாயினுடைய ஒரு தொலைக்கிற சத்தம் இருக்கு பார்த்தால அது உபயோகப்பட்டது. வார்த்தை ஜோதிஷம் அதுவும் இல்லை. என்ன பண்ண போறீங்க? தனக்கு தான் தானே ஜோதிஷம். அப்போ ஜோதிஷம் தான் ஜோதிஷு. சூரியன் இல்லை சந்திரன் இல்லை சத்தம் இல்லை ஒண்ணும் இல்லை தான் தான். இது எப்படி தெரியும்? ராத்திரி 1 மணிக்கு எழுதுறது என்னமோ முழுக்க வந்துருக்கு. ஏன் எழுதுறதுன்னா கேட்கணும். என்னமோ முழுக்க முழுக்க வந்த பிறகு நான் இருக்கேன் நீங்க அறிவில. இது அறிவானது எதனால கண்ணால வந்ததா காதால வந்ததா தனக்குத்தானா எல்லோருக்கும் தெரிஞ்சது நாம் இருக்கோம். நாம் இருக்கோம்ங்கிறத நமக்கு ஒழித்தது யாரு? யாரோ ஒரு ஆத்ம ஜோதி இது உள்ள இருந்தது. என்ன கண்ணு திறந்தா காது உபயோகப்பட்டா அப்பதான் தெரியும்னு இல்லை. ஆகையால் உள்ளூர் எல்லோருக்கும் ஜோதிஷம் இருக்கு. அப்ப ஜோதிஷம் இருக்குன்னு சொன்ன அதனால்தான் எல்லா செயலும் நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்று எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப சொன்ன பகல்ல இந்த ஜோதிஷெல்லாம் இருக்கு. சூரியனுடைய வெளிச்சமும் இருக்கு. வீட்டுல லைட்டும் போட்டுக்கிறோம். அப்படித்தானே இருக்கு வீடுலாம். நேச்சுரல் இருக்கிற போல இல்லை. லைட் இருந்தாலும் லைட் போட்டுக்கணும். அது மாதிரி இப்ப நாம படிக்கிறது இந்த தீபத்தினுடைய காந்தியா அல்லது சூரியனுடைய காந்தியா? ரெண்டு கலந்து. அது மாதிரி ரெண்டு கலந்துன்னா நமக்கு தெரியாது. ஆனா ஆத்ம ஜோதிஷத்தை தனியா இருந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொப்னத்தை கருத்தில் படாது. ஒரு மனுஷன் ராத்திரி 12 மணிக்கு சொப்னம் பார்க்கிறான். சொப்னத்துல எத்தனையோ பொருள்களை பார்க்கிறான். யானை ஒட்டை குதிரை பேரு எல்லாம் பார்க்கிறான். அவன் என்ன இவன் பார்த்தாலும் அங்க ஏறிட்டார் லைட்டுன்றார். லைட்டுல பார்க்க முடியும். உங்க கண்ணாவது இருட்டுல பார்க்க முடியும். அன்னைக்கு இருக்காது. ஆனா ராத்திரி சொப்னம் வந்தது. ஒரு லைட்டும் இல்லை. ஆனா மத்தியானம் 12 மணிக்கு வெளிச்சத்துல பொருள்களை பார்த்த மாதிரி கிளியரா எல்லாத்தையும் பார்க்கிறான். இப்ப இவன் எந்த ஒளியில் இதை பார்த்தான்? யாரு பார்த்தா? யாரு பார்த்தாலும் நான் சொப்னத்தை பார்த்தேன் நீங்களே சொல்லிட்டு இருக்கு. அது யாரு பார்த்தாலும் இவரும் சொல்லக்கூடாது. நீங்க பார்த்த உங்க ஆத்மா எப்படி பார்த்தது? எந்த ஒளியில பார்த்தது? உங்க ஆத்மா ஒளியில. ஆகையால் ஆத்மா சொப்பிரகாசம். ஆகையால் ஆத்மா சொப்பிரகாசம்ங்கிறது எப்படி? என்ன பகல்ல சொன்னீங்கன்னா பகல்ல சூரியனுடைய ஒளி இருக்கு, இந்த தீபத்தினுடைய ஒளி இருக்கு, மற்ற ஒளிகளை இருக்கலாம். நீங்க நெருப்பு பக்கத்துல வைக்கலாம், நெருப்பு ஒளியும் இருக்கலாம். ஆகையால் நமக்கு இவ்வளவுதான் ஒளி, இந்த ஒளியில் தான் நான் பார்த்தேன் என்று சொல்ல முடியாது. 2 3 சங்கரமாக கலந்து இருக்கு. ஆனா சொப்னத்துல இந்த ஒளிகள் ஒண்ணும் இல்லை. ஆத்ம ஒளி மட்டும்தான் இருக்கு. அந்த ஆத்ம ஒளியில் தான் எல்லா சொப்னத்தையும் பார்க்க. நீர் மட்டும் இல்லை சாமி. உலகத்துல யாராரு சொப்னத்தை பார்க்கிறாரோ அவள் ஆத்மா ஒளியில் தான் பார்க்கிறா. அவன் ஆத்மா இங்கே தான் இருக்கு.
ஆயால் இந்த ஆத்மா ஸ்வப்பிரகாசமான ஜோதி. அந்த ஆத்மாவுடைய ஒளிகள் தான் எல்லாமும் பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, எல்லா செயலும் அதுல தான் நடக்கிறது. அந்த ஆத்மா தேஜஸ் தேஜஸ்வி நாமம் பகவத்கீதை உலகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ்வியான பதார்த்தங்கள் சூரியன், சந்திரன், ஜோதிஷு, நெருப்பு இவை எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் எதனால் அறிகிறதோ அந்த ஆத்மா நான். அதான் தமேவ பாந்தமனுபாதி சர்வம் சத்யபாசா சர்வவிதம் விபாதி. அது ஒழிக்கும் போது மற்றது எல்லாமும் ஒழிக்கிறது. அதனுடைய ஒளியினாலதான் எல்லாமும் ஒழிக்கிறது. ஏன் சத்யபாசா சர்வவிதம் பத்தி தனியா சொல்லுவேன். அது ஒழிச்சா நீங்க எல்லாம் ஒழிக்கிறதுன்னு சொல்லலாம்னு. அம்மா போறா கூட பையனும் அழிச்சுட்டு போறேன். பையனை கையை பிடிச்சிருந்து அழிச்சுட்டு போறேன். இப்ப யார் நடக்கிறான்னா அம்மாவும் நடக்கிறா, குழந்தையும் நடக்கிறது. 2 பேருக்கு செயல் உண்டு. ஆனா இங்க மட்டும் 2 பேருக்குள்ள ஒளி இருக்கா? பரமாத்மாதான் ஒளி இருக்கு. அந்த ஒளி தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகின வருது. இதுக்கு தனியா ஒளி கிடையாது. அதுக்காக தான் சத்யபாசா சர்வவிதம் விபாதி. அந்த ஒளியில் தான் இதை எல்லாம் பிரகாசிக்கிறது. இந்த பதார்த்தங்களுக்கு தனியாக ஒரு ஒளி கிடையாது. ஒரே ஒளிதான் இருக்கிறது. அது ஆத்மாவுடைய ஒளி தான். அந்த ஒளி தான் சூரியன் நடக்கலையும், கது நடக்கலையும், மின்னல் நடக்கலையும், அக்னி நடக்கலையும், வாக்கு நடக்கலையும் எங்கேயும் காணப்படுகிறது. தனியாக ஒளி கிடையாது. அதான் எதா விக்கடம் வேதா ஜெகத்பாதயம் அப்படின்னு வராது. அதனால்தான் எல்லா ஒளிக்கும் மூல ஒளியா இருக்கிறதுனால தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிவி ஆயுர்ஹோபாதே விரதம். ஒளிகளுக்கு ஒளியா இருக்கிறார். அதனால்தான் அவர் பேரொளி. அவர் பெய்தார் ஒரு சுலபம். அதனால அவருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மரீதி அப்படின்னு. தேஜஸ்வி நாமதி தேஜஸ்வாது மரீதி மரீதி தேஜஸ் தேஜஸ்வி நாமம் இது பகவத் வச்சனாத். இப்படிப்பட்டதான நாமாக்களை நாம் அறிந்தோமையானால், கேட்டோமையானால், அனுசந்தானம் பண்ணினோமையானால் நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக ஆகும். பகவானை எப்படி நாம தியானம் பண்றாமோ அது மாதிரி வாழ்க்கையில ஒளியுதுன்னா மனசு நிம்மதி. அதான் அப்படி நீங்க எங்க போனாலும் இந்த டான்ஸ் ஆடுறவா மேல ஒளி போடுறா பாருங்க. அது போல உங்களுக்கு திரும்பி போடுவாங்கன்னு நினைக்கிறது. அது இல்லை. ஒளின்னா எப்படி இருக்கணும்? மனசுக்கு நிம்மதி இருக்கிறார். அது இன்னும் வேணும். ஏன்னா நீங்க எல்லாமும் வாழ்க்கையில கிடைக்கும். காசு, பதவி, அந்தஸ்து இவை எல்லாம் ஏதோ வசதின்னு நினைக்க விட. அது இல்லாத போனா கஷ்டம், இருந்ததுனால சுகம் இல்லை. அது பாருங்க. இல்லாத போனா கஷ்டம். அது காசு இல்லைன்னு கஷ்டம் தான், பதவி இல்லைன்னு கஷ்டம் தான். ஆனால் இருந்ததுனால சுகம்னு மட்டும் நினைக்காது. நிறைய காசு இருந்தா அதனால ஒரு கஷ்டம் இருக்கும். பெரிய பதவி இருந்தா அதனாலேயும் ஒரு கஷ்டம் தான். உங்களுக்கு சாயங்காலம் இருக்குன்னு எல்லாரும் உங்களை வந்து கேட்பா, இதை பண்ணி கொடு, இது பண்ணி கொடு. பண்ணீங்கன்னா இதை பண்ண வேண்டாம். யார் தெரியாது. இப்படி எல்லாம் அனாவசியமான கட்டங்கள்லாம் வரும். ஆனா மனசு நிம்மதிங்கிற ஒண்ணு இருக்கிறதுல அது இருந்தது. ஆனால் நீங்க எல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம். ஆகையால் இந்த மன நிம்மதிங்கிறது இருக்கிறதுல அதான் இந்த தேஜஸ்விங்கிற பதத்துக்கு அர்த்தம். ஆகையால் தேஜஸ் தேஜஸ்வி நாமம் இது பகவத் வச்சனா. அடுத்தது தமனா. தமனஹான்னு 2வது. இந்த தமனஹான்னு சொன்னா தமஹாங்கிறதுல தமனம் அடக்கிறவர்னு அர்த்தம். பகவான் இப்படி சொல்றது என்ன? இது பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில சில சமயத்துல இப்படின்னு நினைக்கிறது உண்டு. நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதோ, இந்த கஷ்டங்கள்லாம் அந்த பகவான் ஏன் இப்படி கொடுக்கிறார் அப்படின்னு. இவன் என்ன நினைச்சிருக்க? பகவான் தான் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. பகவான் நிஜமாக ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரே ஆனால் அவருக்கு 2 தோஷங்கள் வரும்னு சாஸ்திரம் இருக்கும். வைஷமிய நைர்கண்ய தோஷம். கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே விதமா கஷ்டம் கொடுக்கணும். என்னன்னா ஒவ்வொரு செயலும் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, சில பேருக்கு சுகத்தை கொடுக்கறது. எப்படி ஏசி போட்டவும் இருக்குங்களேன், சாதாரணமா இருந்தாலும் வெயில் காலத்துல சௌக்கியமா இருக்கு. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கு, அவன் வந்து விட்டாங்கன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சரி, எல்லாருக்கும் சுகத்தை தானே கொடுக்கணும், சொல்ல முடியாது. அதே விதமாக அழகான ஒரு சங்கீதம், அது சாதாரணமாக கேட்கிறார். ஆனா அவ சந்தோஷமா இருக்கா, மனசுல ஏதோ ஒரு கவலை ஒரு நாளைக்கு. அந்த சங்கீதம் போட்டா அவன்
அவனுக்கு கோபம் வரும். அழகான சங்கீதம், சாஸ்திரிய சங்கீதம் இனிமையாக இருக்கு, அழகா பாடிக்கொண்டிருக்காருன்னா மனசு சரியா இல்லைன்னு அன்னைக்கு அது குடிக்கிறேன். ஒரு பொருளே எப்பொழுதும் ஒரே விதமான ஒரு நிலையை கொடுக்கும் எனக்கூடியதான பிரதம் இல்லை. அந்த பதவி என்னமற்ற ஒரு மழையை கொட்டார். பணக்காரெல்லாம் ஆனா உள்ள உட்கார்ந்து மழை சந்தர்ப்பத்துல அழகா கூட ஏதாவது பண்ணிட்டு சாப்பிட்டு ஆகணும்னா என்ஜாய் பண்றேன். குடிச்சிட்டு இருக்கிறவா பாருங்க, அவளுக்கு வீடு முழுக்க ஜலம், உட்கார இடம் இல்லை, நீங்க இடம் இல்லை, இன்னும் வந்தாதான் அவ காட்டுல ஓட்டுறான். ஆனா மழை வேணுமா வேண்டாமா? வேணும் சார், எல்லோருக்கும் வேணும். ஆனா ஒரு மழையானது சாதாரணமா இருந்தாலும் சில பேருக்கு துன்பத்தை கொடுக்கறது, சில பேருக்கு சங்கத்தை கொடுக்கறது. இப்படி எதுவும் எல்லோருக்கும் சமமாக இல்லாமல் விசமமாக பண்ணுகிறார் பகவான். இது ஒரு தோட்டம். அதோட இல்ல, துன்புறுத்தல் நமக்கு துன்பம் வரும்படி பண்றார். அவர்னாலதானே வருது, தானே வராது, யாராவது கொடுத்தாதானே வரும். அதனால நமக்கு துன்பம் வருது. ஆனால் இதை கொடுத்ததான பரமாத்மாவுக்கு என்ன ஆற்று? அவர் நைர்கண்யன், தயையற்றவர் என கூடுகிறார். இந்த துன்பமும் வந்து அந்த காரணமே தெரியல. ஏன் எனக்கு துன்பம் வந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியும். என்ன சொல்றார்? அப்பா ஜன்மாந்தரத்தில் நீ பண்ணினதான கர்மா. அவர் விவகாரம் என்ன? பரமேஸ்வரன் அவருக்கு இந்த தயை இல்லாதான ஒரு நிலையோ அல்லது ஒருவருக்கு ஒரு மாதிரி ஒருவருக்கு ஒரு மாதிரி சமமா இல்லாத நிலையோ அதை நமக்கு கொடுக்கிறாரு என்று சொல்வதையானால் அதுக்கு பரமேஸ்வரன் காரணம்னு சொல்லப்படாது. இப்ப யாரு காரணமா இருக்கணும்? நாம் பண்ணினதான கர்மா. ஆகியா ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி நமக்கு தோன்றது. துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்கள்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது. அது பரமேஸ்வரன் கொடுத்தான்னு சொல்லாதீங்களோ அவா பண்ணினதான கர்மாவனால வருது. ஆனா இது கஷ்டம் வந்தா இத அந்த கஷ்டத்தை வச்சிருந்து எப்படி மனுஷன் அதை எடுத்துக்கிறாங்கிறதுல ரெண்டு விஷயம். மகன்களுக்கும் கஷ்டம் வந்துருக்கு. யாருக்கு கஷ்டம் வரல பாருங்க. பகவத்பாதால் ஆச்சாரியர் போயிட்டு இருக்க, அவரை பலி அடிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான். அவரை கொண்டதுக்காக வந்தாருன்னு அவர் பரகாய பிரவேசம் பண்ணி அவர் ஒரு ராஜாவுடைய சரீரத்தை இருக்கும் பொழுது இருக்கப்படுகிற மந்திரிகள்லாம் சேர்ந்து அவருடைய சரீரத்தை எழுதி விடுகிறார். போக முடியாத ஊர்ல இருக்கக்கூடியதான எங்க சரீரம் வந்து எல்லாத்தையும் எழுதி விட மாட்டார். ராஜா சொன்னாங்கன்னா எல்லா சரீரம் எரிக்க ஆரம்பிச்சுட்டார். இவருடைய சரீரமும் இருந்துட்டே. அப்போ பத்மபாதர் அவருடைய சீடர் அவர் என்ன பண்ணார்? நேர ஒரு விட ராஜாவுடைய இதுல தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு கற்றுறார். இது அவர் கேட்டார். ஓஹோ, நம்ம சரீரத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, அதனாலதான் இப்படி சொல்றார். பத்மபாதர் கட்டுறாங்க. நீங்க வந்து அந்த சரீரத்துக்கு போயிட்டார். சரீரத்துக்கு போனது உடம்பு கூட பத்து இருந்தது. எப்படி இருக்கும் பாருங்க. பெட்ரோல் போட்டு இருக்கா உடம்பு எழுதிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ண வலம்பம் அப்படின்னு கராவலம்ப தோற்றத்தை பண்ணினார். அதனால அவருக்கு உபசமனம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்து சொல்லிருக்கோம். அதே மாதிரி யாரா இருந்தாலும் மான்களா இருந்தாலும் கஷ்டம் வரலாம். அதனால கஷ்டம் நமக்கு மட்டும் இல்லை. ஆனா அந்த கஷ்டம் வந்தா அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகலாங்கிறத முக்கியமா பார்க்கணும். சாதாரண மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்றான்? பகவான வையலாம். பாத்தீங்களா, எனக்கு போய் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரு. இது ஊர்ல இருக்கிறவங்கலாம் சௌக்கியமா இவன் பார்த்துக்கலாம். ஊர்ல இருக்கிறவங்கலாம் சௌக்கியமா இருக்கேன் சார், எனக்கு மட்டும்தான் சார் இந்த கஷ்டம் வந்தது. நான் என்னதான் பண்ணினேன் இந்த பகவானுக்கு அப்படின்னு பகவான வைக்கிறதோ இல்ல தன் தலைவருக்கு வச்சுக்கிறதோ ஆழதோ இதை பண்ணிட்டு இருக்கான். இது சாதாரண மனுஷன். ஆனா ஒரு ஈஸியா இருக்கிறவன் கஷ்டம் வரும்பொழுது இந்த கஷ்டத்தை போக்குவதற்கு கஷ்டம் வந்த வழியே வேற. ஜென்மங்கிறது நான் பாப்பம் பண்ணினதுனால்தான் கஷ்டம் வந்திருக்கு. அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணணும். மறுபடியும் அது போல தப்பு பண்ணக்கூடாது. ஏதோ தப்பு பண்ணினதுனால கஷ்டம் வந்திருக்கு, அப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தங்கத்தோடு சேரணும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு அப்படி நடந்துக்கலாம். அதனால வாழ்க்கையில கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டமானது நமக்கு என்ன, அது முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்றது, அவாவாளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு சுகத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறார். கொடுத்து அவளை நல்ல வழிக்கு திருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன வேறு, தமனா சுவாதிகாரா பிரமாத்தியதி. சுவாதிகாரா தான் செய்யக்கூடியதான தன்னுடைய அதிகாரம், தான் எதை பண்ணணுமோ அதை பண்றதை விட்டவாள. யார தன்னுடைய டியூட்டி இருந்தோ அது அந்த டியூட்டியை விட்டவன பிரஜா தமயிலும் சீலம் அஸ்ர அவளை சரி பண்ணி அவளை சரியான வழியில கொண்டு வர்றது, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து சரியான வழியில கொண்டு வர்றது என்கிறது அவர் பண்ணிட்டு இருக்கார். எப்படி வைவஸ்வதாதி ரூபேனா, வைவஸ்வதன் வேற யம தர்மராஜா இப்படிப்பட்ட வாழ்க்கை ரூபத்துல இருந்து கொண்டு அவள் வியாதி வருது. இதெல்லாம் பாப்பத்தினால வர துன்பம் வரதோ வியாதி வரதோ இதெல்லாம் பாப்பத்தினால வரக்கூடியது. இந்த பாப்பத்தினால வரக்கூடியதான வந்த பிறகு நாம் உங்களால பண்ண முடியாது. வரத்துக்கு முன்னால நீங்க பிராயச்சித்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது இது வராமலேயே இருக்கிறதுக்காக நல்ல கர்மாவே பண்ணியிருக்கலாம். நமக்கு இப்ப தெரியாது எந்த ஜென்மாலும் எப்ப பண்ணணும் என்ன வரதுன்றது தெரியாது. ஆனால் வந்த பிறகு என்ன பண்ணோம்னா வந்துக்கிட்டே கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கொண்டு பகவான சரணாகதி பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருந்தோமையானா நம்ம வாழ்க்கை முன்னேறும். ஆகையா இப்படி பண்றவர்கிட்ட அவ பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கிறது இல்ல, பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை நல்ல வழியில கொண்டு வர்றது. அதனாலதான் தமனம்னு. அதனால பாதிகாரா பிரமாத்தியதி, தன்னுடைய அதிகாரத்திலிருந்து யார் நழுவி விட்டாலோ, தன்னுடைய தர்மத்திலிருந்து யார் நழுவி விட்டாலோ அப்படிப்பட்டதான பிரஜைகளை தமனிலும் சரியான வழியில கொண்டு வரது அவருடைய நிலை. ஆகையால் அவருக்கு தமனன் என்று பெயர். யம தர்மராஜா மற்றவர் அப்படின்னா இருக்கிறதுனால அவர். அதே விதமாக மனிதமனோ அம்சா, அம்சான்னு அடுத்ததான ஒரு பெயர். இந்த அம்சாங்கிற ஒரு பெயர் இருக்கிறதுல அன்னபத்தின்னு நீங்க நினைப்பது. சாதாரணமா அம்சான்னா அன்னபத்தின்னு ஒரு ஞாபகம் தான். அது அம்சால அகம் ஒரு ஆண்கள் இங்க வரது போது அகம் நான் சா அவர் செயற்காயம் பொருளே அப்படின்னு நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யமும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் ஒரே சைதன்யம் என்று சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் உள்ளவர் பரமாத்மா. அவருடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு இப்படிப்பட்டதான ஞானம் வரும். முன்னாலேயே ஜோதிஷுன்னு சொன்னேன். முதல் நாளாலே மகிழ்ச்சின்னு ஜோதிஷுன்னு சொன்னோம். அந்த ஜோதிஷனுடைய வேலை என்ன சார்ந்த, நீ எங்கேயோ ஒரு சரீரத்துல மாட்டிட்டு இங்க பிறந்தேன், இவாளோட பிறந்திருக்கு, இவாள் தான் என்னுடைய பந்தங்கள், இந்த சரீரம் தான் எனக்கூடியதான புரிஞ்சின மனப்பான்மை வேண்டாம். நீ எல்லா சரீரத்திலும் எங்கும் இருக்கக்கூடியதான சைத்தன்யம், சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம். சூரிய மண்டலத்துல சைத்தன்யம் என்ன, எல்லா தெய்வமான வழிவதான். சரித்திரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன வன்னிவிட்டா. சூரிய பகவான் சரீரத்துக்கு சூரிய பகவானுக்கு நடுவில் யார் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார், அம்பாலும் இருக்கார். பானமண்டல மத்தியஸ்தா கைதலீவரமானி. சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாலும் தான் இருக்கார், அதே மாதிரி மற்ற தேவதைகளும் இருக்கா. எல்லா தெய்வங்களும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கா. அப்படிப்பட்டதான ஒரு சைத்தன்யம் தான் உங்க இதயத்தில் இருக்கிற சைத்தன்யம் அப்படின்னு காட்டக்கூடியதான மந்திரம் அம்சாங்கிற ஒரு மந்திரம். இதை காட்டி கொடுக்கிற குருவுக்கும் அம்சாங்கிறது. அம்சாங்கிறது குரு மந்திரம். அஹம்சான்னு சொல்றது. நீங்க கல்யாணமா அசாவா வித்யோ பிரம்மேது அப்படிங்கிற பட்சத்துல அதோ அதிகா இதோ இருக்கிற இந்த சூரியன் அவர்தான் பிரம்மம் அப்படின்னு சூரிய மண்டலத்தை கலக்கக்கூடியதான சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபமான நாம் தான் அப்படின்னு சொல்ற. அதுவும் இந்த அம்சாங்கிற ஒரு பேர். அதனால அஹம்சாங்கிறது அம்சான்னு ஆயிடுச்சு. அம்சாயி சாதாத்மபாதினா சம்சார பயம் அம்பி. யார் நானே பரம்பொருள் என்ற சாதாத்மத்துடன் நினைக்கிறானோ, தியானம் செய்கிறானோ, அவனுக்கு இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் போக்குகிறார். அம்சா அப்படின்னு நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள் போகணும்னா நாம் எப்படி நினைக்கணும், அம்பாள் எப்படி நானே அம்பாள் அப்படின்னு தியானம்.
உபாசனங்கள் பலவிதம். பிரதீபோபாசனம்னு ஒண்ணு, சம்பதுபாசனம்னு ஒண்ணு, ஆங்கிரகோபாசனம்னு ஒண்ணு, அத்தியாசோபாசனம்னு ஒண்ணு. இதெல்லாம் சமன்வய சூத்திரத்துல ஆச்சாரியார் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கார். இப்ப இது என்னது? ஆங்கிரகோபாசனம். நானே பரமாத்மா என்று உபாதிக்கிறது. அப்படி உபாதித்தோம்னா அதற்கு என்ன பலம்? பிரதீபோபாசனத்துக்கு பலம் வேறு. இது தெரியுமா? நிறைய காசு வரும். சம்பதுபாசனம் சின்ன காரியம் பண்ணினாலும் பெரிய நிறைய பலம் வர்றது சம்பதுபாசனம். ஆங்கிரகோபாசனத்துக்கு என்ன பலம்? சித்தி பலம், மனசு நிம்மதி பலம். அதான் சம்சாரத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் போக்குகிறார் ஆங்கிரகோபாசனத்தினார். அஹம்சா இது சாதாத்ய பாலினா சம்சார பயம் அந்தி இது அம்சா. அந்தின கொள்ளுகிறார் அர்த்தம். சம்சார பயத்தை நாகம் பண்ணுகிறார், சம்சாரத்தில் இருக்கிற துன்பங்களை கொள்ளுகிறார். ஆகையால் அவருக்கு அம்சா என்பது. அப்புறம் அஹம்சகாந்தன், அஹம்சா தியானம் பண்றவனுக்கு பேரு அஹம்சகாந்தன் இருக்கணும். அதாரம் இங்கே போயிட்டு தரணும். அதாரம் இங்கே போயிட்டுன்னா போயிருக்கு. போயிருக்கேன்னு என்ன பண்றது? ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்க சந்தியாவந்தனம் தபஸ் பண்ற காலம் வந்து சந்தியாவந்தனம் பண்ற, நதியில இருந்து சந்தியாவந்தனம் பண்ற. நதியில சந்தியாவந்தனம் பண்ணும்போது அவர் அர்த்த பிரதானம் பண்ணணும்னு 2 கையாலையும் நதி ஜலத்தை இப்படி எடுக்க அர்த்தத்தை கொடுக்கணும். எடுத்து பார்க்கல அதில் ஒரு பாம்பு. என்ன பண்றது? அர்த்தம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா பாம்பு தான் இருக்கு. அது அர்த்தம் கொடுப்பேன். அது செய்ய வச்சேன். என்ன பண்ண கொஞ்சம் அவர் பக்கத்துல தண்ணி ஏதாவது பாம்பு இருக்கு, அதாவது நடிக்கல. அது எங்கே போக முடியும்னா பக்கத்துல வேகமா போய் என்ன பண்ண அது மறுபடியும் அந்த ஆங்கிலேயர் அதே பாம்பு இருந்தார். என்ன சுவாமி இப்படி பயமா இருக்கு, இப்படி பண்றதுல அது நதிக்கு ஆப்போசிட் பிரவாகத்துக்கு ஆப்போசிட் வரணும். ஏன்னா பாம்புனா அந்த பக்கம் தானே போகும். 3ஆவது தையும் போய் எடுக்கிறேன், எடுக்கிறதுனா அதே பாம்பு நதிக்கு போயிட்டு என்ன பண்றதுன்னா பயம் இருக்கு, ரொம்ப வேஸ்ட் போடுறது வேண்டும். இவர் அவரை பார்த்து ஓர் பவான் அப்படின்னு கேட்கிறார். பவான் நீங்க யாரு, ஏன் இந்த வந்துருக்கு, மறுபடியும் நான் விட்டா வந்துருக்கல, ஓர் பவான் அப்படின்னாரு. அவர் சும்மா இருக்கக்கூடாது, தப்போகம் அப்படின்னாரு. நான் தப்போகம்னு சொல்லணும். இவர் கோபவான்னு தெரிவிக்கணும், அவர் தப்போகம்னு தெரிவிக்கணும். இவர் என்ன போர் பவான் இவர் சொல்றது நியாயம். பயன்ன்றதா அது தெரிவித்தார். அந்த பாம்பு தப்போகம்னு இப்பட்ட தைரியம் வந்துருக்கு. இவங்க சொல்றதுக்காக வரல, நம்மளோட டிஸ்கஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே தப்பான்னு சொல்லணுமே. தப்பாங்கிறத ரேபன் எங்க இருக்கலாம், இங்கே போட்டுன்னு அவதான் நீரும் இருக்கு என்ன அப்படின்னு. அப்புறம் அங்க நான் வந்து ஒரு அவதாரத்துக்காக வந்திருக்கேன், அவதார புருஷனா வந்திருக்கேன், என்ன கொண்டு சமுத்திரத்துல விட்டுருந்தோம் அப்படின்னு. அப்படி சமுத்திரத்துல விட்டதுனால பதஞ்சலிங்கிறது 5 அளவு பதிட்டா பதஞ்சலி, அஞ்சலிக்குள்ள புரியுத, அதனால அவருக்கு பேரு பதஞ்சலிங்கிறது. அப்படி அவர்தான் மகாபாரத. அது மாதிரி என்ன சுவாமி இப்படி நீங்க வந்து அம்சகான்னு சொல்றதுல விட்டுல, வெறும் அம்சகான்னு சொல்றல, இது அங்க விட்டா போல இங்க விட்டுல. என்னன்னா இதுக்குதான் வியாக்கரணம் இருக்கு. பவே ஸ்வர்ணாகமாத் ஹம்சஹா சிம்ஹோ வர்ண விபர்யயாத் கூடோத்மா வர்ண விக்ரதே வர்ணநாதாத் பிரசோதரம். இந்த ஹம்சா விசேஷமா மகாபாஷ்யத்துல எடுத்திருக்கேன். வர்ணநாத பவே ஸ்வர்ணாகமாத் ஹம்சஹா. ஹம்சஹாங்கிறது ஆகாரம் போச்சு, அஹம்சஹாங்கிறதுனால ஹம்சஹான்னு. சிம்ஹோ வர்ண விபர்யயாத், சிம்மம்னு ஒரு பிராணி. அது என்ன சொல்லணும், ஹிம்சஹான்னு சொல்லணும். எல்லாரும் ஹிம்சை பண்ற பிராணினாங்க மிருகராஜாச்சாரது. அது ஹிம்சஹான்னு சொல்றது சிம்ஹாண்டர் என்றனர் மாற்றி சொல்லிட்டாங்க. சிம்ஹோ வர்ண விபர்யயாது பூடோத்மா அப்படின்னு வர்ண வித கூட ஆத்மா கூடாத்மான்னு சொல்லணும். கூடாத்மான்னு சொல்ல வேண்டியது பதிலா கூடோத்மான்னு சொல்றான். என்ன சுவாமினர் வர்ண விபர்யயாது
கூடோத்மான பிரகாசதே கதை பண்றது. கூடாத்மா தான் கூடாத்மா தான் வரணும். கூடோத்மான்னு வரலன்னு என்ன பண்றது? வர்ணது பரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன வர்ணனா புருஷோதரம் புருஷதூதரம் அப்படின்னு இருக்கிறோம். புருஷதூதன மத்தம். இந்த ஒரு பத்து மாட்டுக்கு அதனுடைய வயர் நிறைய மத்தம் இருக்கான். வெள்ளை வழியா வய வைப்பாரு. எல்லா பசுமாட்டும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரே பிரவும் கல்வா இருக்காது. கருப்பா இருக்கா நடுநடுல மற்றதா இருக்கும். அது அதுக்கு என்ன பண்ணா புருஷதூதரம்னு சொல்லணும். புருஷோதரம்னு சொல்றான். என்ன சுவாமின்னு வியாக்கரணத்துல இப்படி சில இடத்துல மாறி போயிடுச்சு. ஆகையால் இந்த இடத்துல அஹம்சாங்கிறத அகாரமானது போய் ஹம்சான்னு வந்தது அப்படின்னு. அதை பாருங்க, புருஷோதராதித்வா சப்த சாதுத்வம். ஆச்சாரியால் எப்ப மகாபாஷ்யத்தை படித்தார்? இருக்கிறதே 32 வயசு. அந்த 32 வயசுல எந்த மூலையில வேத பாஷ்யத்துல எங்க இருக்கு? நமக்கு இப்ப மாதானம் எல்லாமே இருக்கு சார். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கு. கூகுள் சர்ச்ல போய் இது என்னன்னு கேட்டதுல இங்க இருக்குன்னு சொல்றோம். அப்படின்னு பாக்குற மகான்கள்லாம் இருக்கான். ஹிஸ்டரி பார்க்கறதுக்கு ஒன்று இல்லை. அந்த கம்ப்யூட்டர்லயே பார்க்கலாம். விக்கிபீடியான்னு அங்கே போய் பார்க்கலாம். ஹிஸ்டரி எதுக்கு பார்க்க கூடாதோ? ஏன்னா அந்த தோம்பி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்துருக்கு. அதனாலதான் டாக்டர் சொல்றேன், காலம்புறதுல 10 மணி நடந்தான். வேற வழியே கிடையாது. எழுந்து புத்தகத்தை எடுத்து பார்க்க கூடாதா? ஹிஸ்டரி எடுத்து பார்க்க கூடாதா? அதான் விவகாரம் என்னடா அப்படி ஆயிடுது. இன்னைக்கு பழைய நாள்ல என்ன பண்ணினா, நீங்க ஒவ்வொரு விவகாரமும் நமக்கு தெரியணும். எந்த ஊர்ல போனாரோ எங்க பார்த்தாரோ இப்படி அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு கௌரவம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் வாசிக்கிறப்ப முதல்ல படிப்பேன். ஏன்? தர்மசாஸ்திரம் முழுக்க இங்க தெரியும், பக்தி முழுக்க இங்க தெரியும், சப்த சாதுத்வம் முழுக்க எப்படி நாம் பொருளை புரிந்து கொள்வது அது இங்க தெரியும். ஒரு சின்னமான ஒரு பதம் வருமையானால் அந்த பதத்திலிருந்து எப்படி நாம் அர்த்தத்தை எடுக்கணும் இதெல்லாம் இங்க விஷ்ணுசஹஸ்ரநாமம் பாக்கியத்தினா எப்படி ஒரு சப்தம் இருந்தால் அந்த சப்தத்திலிருந்து பதத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும் எனக்கூடிய டிசிப்ளின் ஆச்சாரியார் நம்ம கொடுத்திருக்கிறதுல புருஷோதரத்வா சப்தசாதுத்வம் அந்தி. இப்ப அனுதாதுவுக்கு நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். அனுதாதுன்னா போல்றதுன்னு அர்த்தம். இப்ப அனுதாதுவுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா போகிறது செல்கிறதுங்கிற அர்த்தம். அதுக்கும் அந்தி. அதுக்காக நீங்க வந்து பாரதாலம் அந்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. எது உபயோகப்படுத்தணுமோ அந்த தாது தான். அதுக்கு அர்த்தம் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அப்படியெல்லாம் இந்த லோகத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்திங்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. கட்டத்தின்னு ஒரு அர்த்தம். இது வேதத்துல எங்க தெரியுதுன்னா சொன்னாரா இல்லையா? இந்த ஆண்டின்னு கட்டு ஒன்றியா ஆகாசத்துல போறாராம் சூரிய பகவான். அதனால அவருக்கு அம்சான்னு பேரு. ஏக அம்சா ஒன்றியா போறா சூரியனுக்கு அம்சான்னு பேரு. அதோட பிரம்மத்துக்கும் அம்சான்னு பேரு. அதான் கடோபனிடத்துல இந்த மந்திரமும் பிரம்மபரமாக தெரியுது. அதான் பாருங்க, அங்கு எந்தது சர்வ சரீரேது எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் பிரம்ம ரூபமாக உள்ள கொண்டு கொண்டிருக்கார், சைத்தன்ய ரூபமாக கொண்டு கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு அம்சான்னு பேரு. அம்சத்து இது மந்திரவர்ணாத். மந்திரவர்ணாத மந்திராத்துன்னு அர்த்தம். மந்திரவர்ணிதம் மந்திரத்துல சொல்லப்பட்டது மந்திரம். அதான் மந்திர வர்ணிதம்னு மந்திரத்துல வர்ணிக்கப்பட்டது. அதனால மந்திரவர்ணாத். மரேதமனோ ஹம்சா சுபர்ணா. அடுத்த நாம அழகான ரெக்கைகள் உள்ளவர். அழகான ரெக்கைகள் உள்ளவர்னு யாரு? மகாவிஷ்ணுன்னு சொல்றத அவரு தானே சொல்லிட்டு இருக்கா. அந்த மகாவிஷ்ணுவானவர் நம்ம சரீரத்துக்குள்ள பக்தி வடிவமாக உள்ள கொண்டுட்டு இருக்க. சரீரத்துக்குள்ள பக்தியாக இருக்குன்னு சொல்றது 2 உபநிடத்துகள். ஒரு உபநிடத்து தைத்தரிய உபநிடத்து. அது என்ன சொல்றது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்களை சொல்லி ஒண்ணுக்குள்ள பக்தி ஆதாரமா இருக்குன்னு மோதோதன
பற்ற பிரமோத உத்தரப்பற்ற ஆனந்த ஆத்மா பிரம்ம புத்தம் பிரதிஷ்டா ஒவ்வொன்னா சொல்றது. அதுக்கு தலை ஒண்ணு, இது வலது ரெக்க, இது இடது ரெக்க, இது நடுபாகம், இது அதனுடைய தோகை அப்படின்னு கண்டது. இந்த பக்தியை சொல்ற உபநிஷத்து இது. இதை பக்தியை சொல்லக்கூடியதான் இன்னொரு உபநிஷத்து இருக்கு. இது முண்டக உபநிஷத்து. சமானம் மிருஷ்டம் பரிதஸ்வஜாத தயோரன்யம் சுவாது அஸ்தி அனஸ்னன்யோ அபிஜாதீ அப்படின்னு இது கழிக்கணும்னு ஒரு மரம். இந்த மரத்தை கூட 2 பட்சி இருக்கான். இந்த 2 பட்சி இருக்கிறதுல அதுல ஒரு பட்சி என்ன பண்றதுன்னு தேநீர் உட்கார்ந்து தேநீர் உட்கார்றது. அதன் தேநீர் கட்டுறதாங்க. உங்களுக்கு என்ன ஆட்டம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பற்றி என்ன பண்ற தெரியுமா, அது மேல ஏறுறது, கிளம்பி போறது, கிளம்பி போறது, எங்க நல்லா காய் இருக்கான்னு பாக்குறது, அதை கொத்துறது. சில சமயத்துல அது கட்டக்கிறது தீர்த்து விட்டு வழியில் வரும். இன்னொரு ஒரு அழகான ஒரு பழம் இருக்கு, அதை கொத்துறது நல்லா இருக்கு. ஆனா அதை கொத்தறதுக்கு போறது இது நமக்கு அது என்ன பண்றது, அதை வந்து மேல போடுறது. இப்படி சுற்றி கொண்டே இருக்கு. ஒரு பட்சி வேடிக்கை பார்க்கின்றோம். அந்த வேடிக்கை பார்க்கிற பட்சி இருக்கு தெரியுமா, அதான் இது கொத்திட்டு ஒவ்வொரு மேலையும் அலையிறது பார்த்தல, இந்த அலைஞ்சிட்டு அவசரப்படுற பட்சி ஜீவன் இங்க போறது அங்க போறது சும்மா இருக்கு. என்ன பண்ணும், இருக்கிற இடத்துல இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்க கூடாதோ, அதை பண்ணினா சுத்தமோ இது பண்ணினா சுத்தமோ அப்படின்னு அலைஞ்சு கவலைப்பட்டு கடைசியில வேற வழியிலே தூரம் ஆனந்தமா தூங்குறாரு. இதுதானே ஆற்றல் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் இப்படி அலைஞ்சிருக்கேன். இப்படி பர்ணா 2 பட்சங்களுக்கு நல்ல ரெக்கை கிடையாது. என்ன ரெக்கம், இந்த ரெக்கையானது பலமா இருந்தா தான் பட்சி எல்லா இடத்துக்கும் போடும். அது பழக்கம். அதே போல இந்த ஜீவனானவன் ஜீவன்கிற ஒரு பட்சி நல்லா இருக்கணும்னா அவனுக்கு 2 ரெக்கை இருக்கணும். என்னது, பக்தியும் ஒண்ணு ஞானமும். இந்த 2 ரெக்கைகள் இருந்தாதான் இந்த பக்தியாக நம்ம ஜீவாங்க போகும். அது இல்லாத போனால், ரெக்கையில பலம் இல்லாத போனால் இங்கேயும் ஒரு இடத்துல அவசரப்பட்டுள்ள கஷ்டப்பட்டு பக்தி ஞானம் 2 மனுஷனுக்கு வறுமையானால் ஆனந்தமாக வேற எங்கேயும் இல்லாம சௌக்கியமாக இருப்பான். அப்படி அழகான ரெக்கைகள் இருக்கா கூடியதான பக்தி. சோபன கர்ம தர்ம ரூப பர்ணத்வாத சோபனம் அழகான கர்ம தர்ம ரூப பர்ணத்வா தர்மம் புண்ணிய பாபங்கள் என கூடியதான ரெக்கைகள் இருக்கிறதுனால சுபர்ணா சுபர்ணான்னு பிரம்மத்துக்கு மந்திரவர்ணாது மந்திரவர்ணாதுன்னு போட்ட மந்திராத்துன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப அங்க வர்ணம்னு என்ன சார், மந்திரத்துக்கு கலர் உண்டாந்து பாருங்க. அதனால இது மந்திரவர்ணா சோபனம் வர்ணம் சுபர்ணா அழகான ரெக்கைகள் உள்ளவர். யார, கருத்மான். முதல்ல சொன்னது ஜீவனுக்கும் பொருந்தும். ஆனா இங்க பரமாத்மா விஷ்ணுதாஸ்நாமத்துல பகவானுடைய நாமத்தான். ஆகையால் பகவானுடைய அவதாரங்களை சிறு அவதாரத்துல இருக்கக்கூடியது கருத்மானும் ஒரு அவதாரம். ஆகையால் கருத்மானுடைய சுரூபம். சோபனம் வர்ணம் இது சுபர்ணா சுபர்ண பததாமஸ்ரீ. இது ஈஸ்வரவதனாத பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் விபூதி யோகம் சொல்ற. பகவத்கீதையில 10ஆம் அத்தியாயம். பகவத்கீதை முதல்ல இருந்து ஆரம்பித்து வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னா எந்த வழி போறது தெரியலேன்னு அர்ஜுனன். கொஞ்சம் ஏதாவது பரவாயில்ல, யுத்தம் பண்ணணும்னு 14 வருஷமாக ட்ரை பண்ணு. யுத்த காலத்துக்கு வந்த பிறகு இது சரியில்லைன்னு தோன்றது. என்ன காரணம், இத்தனை நாள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து சரி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற காலத்துல பார்த்தோம்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த யுத்தத்தினால நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா, யுத்தத்துல நம்ம பண்ணாம விட்டோமையானா எனக்கு லாபமா நஷ்டமா, எல்லாம் ஒரே மாதிரி. அதான் கன்ஃபியூஸ் தப்பு. இந்த சமயத்துல இந்த கன்ஃபியூஸ் இருக்கு பார்த்தா தைலமா, அதை நம்மள ஆட்சி படுத்தணும்.
தூக்கம் வராது, கவலையா இருக்கும், யாரையும் கேட்க முடியாது. யாரு கேட்டாலும் நமக்கு இருக்கிற டவுட்டை இன்னும் பெரிதாக்குவாங்க. விவகாரம் எழுதினர் இது நல்லது அது நல்லது உங்க இஷ்டமா பண்ணணும். அதுக்கு அவங்கள கேட்டாரு. சில சொல்லுகிறது எதுவும் பண்ணலாம், இது பண்ணலாம்னு என்னென்ன இதுக்கு என்ன சிவன் பண்றது அப்படின்னு நானே ஆட்டுக்கார கேட்கிறேன். எது உனக்கு இஷ்டமோ அதை பண்ணணும். இதுக்காக உங்களையும் கேட்பாங்க. அது நாம முடிஞ்சோம். அது விவகாரம் என்னென்ன சில பேர் ஆன்சர் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் இந்த மருந்து தலைவலியா இருக்கு, இந்த தலைவலிக்கு என்ன மருந்து அப்படின்னு டாக்டர் போய் கேட்டார். அந்த டாக்டர் வந்து அனாசின் போடுறதா டாக்டர் போடுறதான்னு சரியா போயிடும். இல்ல, எதை உட்கொண்டால் இந்த தலைவலி குறையுமோ அதுதான் இதுக்கு மருந்து. அந்த ரோகி என்ன சொன்னா தெரியுமோ, நான் இந்த டாக்டர் வேண்டாம், சின்ன ஆறு வேண்டாம் பெரிய ஆறா போட்டு போட்டார். ஏன்னா பெரிய டாக்டர்னு போட்டதுன்னா அது சிராசபர்னு அர்த்தம். உங்களுக்கு பதில் சொல்லாது. விவகாரம் என்னென்ன இப்படி எதை உட்கொண்டேன்னா அந்த வியாதி போகும், அது மருந்து ரெண்டப்பா பதில்தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது உபயோகம் அப்படி உபயோகப்படாம இருந்து பிரயோஜனம் இல்லை. இங்க விவகாரம் சுபர்ணான்னு சொன்னா கருப்பானுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த ஜீவங்கிற ஒரு ஸ்வரூபம் சொன்னா நமக்கு போராது, கருப்பாங்கிற ஒரு ஸ்வரூபம் சொல்லணும். ஏன்னா இந்த மகாவிஷ்ணுடைய நாம, மகாவிஷ்ணு நாமால இந்த ஜீவன்கிற ஒரு ஸ்வரூபம் அதை விட இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு கருத்மான் சுபர்ண பத தாமத்து அப்படின்னு விபூதி யோகத்துல விபூதியை சொல்ல ஆரம்பித்தார். இந்த விபூதி யோகம் ரொம்ப முக்கியமானது பகவத்கீதையில. எதற்கு முக்கியமானது? ஆத்ம தத்துவத்தை சொல்றதுக்கு இல்ல, வாழ்க்கையில மனசின் மனசை கவலையிலிருந்து தடுத்துக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம். ராகவித்யா ராகநோக்கியம் பவித்திரம் உத்தமம் அப்படின்னு 9 அத்தியாயம் வாசிச்சால் அப்ப என்ன சாஸ்திரம் என்ன புரியும். 10வது அத்தியாயம் விபூதி யோகம் வாசிச்சோம்னா கவலை குறையும். உங்க மனசுக்கு எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு புரிஞ்சுட்டே இருக்குதா மாட்டான். அப்படி இருக்கிறவங்களுக்கு பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் படிக்கணும். இந்த 10ஆம் அத்தியாயம் எடுத்து அந்த மனசுக்கு கொஞ்சம் சாந்தி ஏற்படும். இதுல என்ன சொல்றா தெரியுமா, நான் இங்க அதெல்லாம் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எந்த துறையிலையும் தான் எப்படி இருக்காருங்கிறது தன்னுடைய குளோரியை சொல்றாரு. பாம்பு சொல்ல நான் வாசதியா இருக்கேன், 5 நிறைய தலைகள் இருக்கக்கூடிய நான் பாம்பு சொல்லணும்னா நான் அனந்தனா இருக்கேன், நான் வந்து வேதங்கள்ல அத்தியாத்ம வித்யா வித்யானா விஜயங்களுக்கு அத்தியாத்ம வித்யா இருக்கேன், நான் மரங்களுக்குள்ள அஞ்சு மரமா இப்படி வேலையா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இதை யார் அறிகிறாரோ அவ மனசு சாட்சி கவலை பகுதி. அப்படி இருக்கக்கூடியதான விபூதி அத்தியாயத்துல பகவானுடைய கௌரவத்தை சொல்லக்கூடியதான அத்தியாயத்துல தானே கரிஷ்மானா இருக்கிறேன்னு என்ன சொன்னா பததாமத்து ஈஸ்வரவச்சனாத். நாம் பட்டுகளை பல பட்டுகளை பார்க்கிறோம். ஆனா சில பட்டுகளை பார்த்தோம்னா நம்ம காரியம் செஞ்சு நல்லதுன்னு சொல்லலாம். ஆகாசத்துல கருஷ்மான் போறதை நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப என்ன இந்த சுபதூஷகம் நாம் இருந்ததான செயலானது நன்றாகிறது அப்படின்னு அப்படின்னு நாமும் பார்க்கிற கல்விதான் காணப்படுறது. முதல்ல என்ன பண்றது நம்ம பண்ணிட்ட பார்ப்போம். விவகாரம் ஒழுக்க என்னது இந்த கல்வி ஆகாயத்துல பண்ணிருக்கோம், அதுல கண்ணு இருக்குன்னு நீர்ல இருக்குமா, அது பார்த்தது நேரம் கரெக்டா அது போய் வெளியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி என்ன உயரத்துல தான் பறந்த போதிலும் மனசு ரொம்ப தீவிரமா இருக்கவாருக்கு கல்வி சொல்றது. விவகாரம் என்னடா இங்கு சொல்லக்கூடியதான உதாரணம் கருத்மான் இருக்காரு. அவரை பார்த்த மாத்திரத்தினால நீங்க நினைத்ததான காரியங்கள் செஞ்சுட்டு ஏன்னா மகாவிஷ்ணுடைய அம்சம் அங்க இருக்கு. ஆகையால் இது ஆகாசத்துல பறக்கக்கூடியதான ஒரு பிராணியை பற்றி சொன்னேன். பூமியில நெய் போகக்கூடியதான பிராணியை பற்றி சொல்ல அதுலயும் நான் இருக்கின்றேன். புஜே நகத்ததாம் புத்தமா புஜகோத்தமா அந்த ஒரு நாமா அதாவது இன்னொரு நாமாக்கு பாருங்க. எங்கேயோ ஆகாசத்துல பறந்துன்னு நான் போவேன், உங்களுக்கு அகப்படுறதே நான் கஷ்டமா நான் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க கிட்டயே வந்துருவேன். ஆனா நீங்க தான் பயப்படுறீங்க. புஜகோத்தமா பாம்பா இருக்கு, பாசுதியா இருக்கு, அனந்தனா இருக்கு. அது தவிர மறைமனோ அம்பா சுபர்ணோ புஜகோத்தமா அடுத்தது இரண்யநாபா தங்கம் மாதிரி அழகான நாபியில் உடைப்பார். அதுக்கு இரண்யநாபான்னு
கமனீய நாதி பகவான். இந்த நாதின்னு சொன்னா நம்ம இதை நம்ம தெரியுறதுக்காக பொழுங்கிற அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. இங்க நாதின்னு சகல பிரபஞ்சத்துக்கும் அவர் சென்டரா இருக்கார். எப்படி ஒரு சக்கரம் இருக்குதுன்னா இந்த சக்கரத்தினுடைய வட்டத்துக்கும் சக்கரத்தினுடைய நாடி குடத்துக்கும் ஆரங்கள் கோக்கப்பட்டிருக்கும். அந்த நாடியில கோக்கப்பட்டிருப்பதனால்தான் சக்கரம் அங்க ஒழுங்கா சுத்துறது. அதே விதமா இந்த சம்சார சக்கரம் ஒழுங்கா சுத்தணுமையான அதுக்கு நடுவுல நாடீசாரமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இரண்யநாதி அழகான ஒரு படம். எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கார். எதுவும் அறியப்படாது. அதாவது அந்தந்த நிலையில் எப்பொழுதும் இருக்கணும். அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் உள்ளதனால் அவருக்கு திருஞானது. நம்ம இப்ப ஈகலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கிறோம். மரத்தை வெட்டினதுனால்தான் இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வந்துருது அப்படிங்கிறோம். என்ன பண்றோம்? ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை அது போகணுமா நடுங்கிறோம். என்னைக்கு நடுறது, என்னைக்கு வர்றது? ஒரு மரமானது அதை வளர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு குழந்தை வளர்றா மாதிரி. ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அதுக்கு எத்தனை வியாதி, எத்தனை கவலை, தலைவலி, கால் வலி, வயிற்று வலி. அந்த வயிற்று வலின்னு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சுந்தூர் ராமகிருஷ்ணா அவெல்லாம் இருந்திருங்க. இந்த வயிற்று வலி வர்றதுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப நாள் மருந்தே இல்லாம இருந்ததுன்னு இப்பதானே பிறந்தது நீட்டோ அப்படிங்கிறான். பழைய கீழே நிலைகள் தான் போட்டுட்டு இருந்தான் விவகாரம் முழுக்க. ஆனா என்னடா அப்படி எல்லாம் சமப்பட்டு அந்த குழந்தை எல்லாம் வளர்த்து அதுக்கு ஒரு 12 வயசு வராது. எந்த வியாதி எப்ப வரும் தெரியவே தெரியும். பாலாரித்தம்னா அது தலைக்கு ஒரு எந்த தெரியும்னா அப்படி வச்சு அந்த குழந்தை எல்லாம் வளர்த்து எல்லாம் பண்ணினா அப்புறம் நீ எல்லாம் பண்ணிடுறது. அது சகஜம்தான். உலகத்துல சில பசங்களுக்குலாம் அப்படிதான் இருந்துட்டு. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அது வளர்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். அதே மாதிரியே மரங்கள் நீ என்னதான் பார்த்தோம்னா அவளுக்கான ஒரு ஆடு வந்து கிடைச்சிடும். இலையெல்லாம் போயிடும், மொட்டை மரமா ஆயிடும். இன்னும் அதுல அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கெல்லாம் போட்டு இந்த தீர்த்தத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து அப்படி எல்லாம் பூச்சி எல்லாம் உங்களுக்கு இறங்கி ரொம்ப சிரமப்படணும்னு அப்படி இல்லை. மட்டும் இதெல்லாம் கிராமத்துல இருக்கிற வாழ்க்கைன்னா அதனுடைய அறிவு தெரியும். அப்படி வந்ததான மரங்கள் பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க ஒண்ணும் ஜலமும் விடுவதுன்னா ஒண்ணும் வேண்டாம், அது வந்து தானே வளர்ந்துருக்கும். அதே மாதிரி இந்த மரங்கள்ங்கிறது அதை போறதுனால்தான் வளர்க்கையில கஷ்டம் வருதுங்கிற மலையை அடிச்சுட்டான். இது வீடு கட்டணும், அதுக்கு கல் வருதுங்கிறத மலையை உடைச்சிட்டு இருக்கான். மலையை உடைக்கிறது, இது பண்றது, சில பிராணிகள் எல்லாம் கொண்டுட்டு இருக்கான். எங்க நாட்டுக்குள்ள இது என்னுடைய வீடு, நான் 10 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். என்ன ஆச்சுன்னு கொத்து வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது. தண்ணியை கொள்வதற்காக மருந்து போகணும். என்ன பண்றது? தண்ணி இருக்கு, அது இருந்தா கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அந்த தண்ணி என்ன பண்றது? எங்கோ மூலையில நமக்கு தெரியாத இருக்கிற விட பிராணி எல்லாம் சாப்பிடணும். அந்த தண்ணி உணவு காட்டில் விடுறது. அந்த தண்ணி இருக்கிறதுல அந்த தண்ணியை கொள்வதற்காக மறக்க வேண்டாம். வீட வச்சிருந்தது கொஞ்ச நாளைக்கு பழுதாகி போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னா நீங்க ஆகாரம் கிடைக்கிறது அங்கே போகும், அவ்வளவே தவிர தண்ணியை கொள்வது கூடாது. சில பேர் பாருங்க மருந்து என்னென்னமோ பெற்று வீட்டுக்குள்ள போட்டு அது தெரியாம குழந்தை சாப்பிட்டு அதனால வியாதி வந்து இந்த என்விரான்மெண்ட் சிஸ்டம் ஈகலாஜிக்கல் பேலன்ஸ் ஏதோ பேப்பர்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்லயே எல்லாமும் மனிதனுக்கு தேவைப்பட்டவதாக எல்லாம் எடுக்கும். ஒரு தேராகட்டும் பாம்பாகட்டும் அதே போல மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே மனுஷனுடைய முன்னுக்கு வரதுக்காகத்தான் வித்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, அதாவது அந்தந்த இடத்துல இருக்கு. நீ எப்படி வாழணும்ன்றது வேற பதார்த்தம் இருக்காரு. வீட்டுக்கு முன்னால அரிசி மாமனால போல போட்டு வச்சால, ஏன்னா எறும்பெல்லாம் வெளியே இருக்கும். நம்ம தான் அதை பண்றது இல்லையே, வந்துடுது ஒன்றும் பண்ண முடியும். ஒவ்வொரு பதார்த்தமும் அதற்கு நீங்க எப்படி வாழணும்ங்கிறது கூட சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம். ஆனா எதற்காக சௌக்கியமா இவர் இருக்கணும்ங்கிறத இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் தயார் பண்ணினதான பதார்த்தம் யாரு? பகவான். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னால கிராமாந்தரத்துல அந்த மரங்கொடி 2 போட்டு வைப்பான். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வேல்யூ உண்டு. வேப்ப மரம் இருக்கு, அந்த காசு வந்தா இன்ஃபெக்ஷனே வராது, உடம்புல இன்ஃபெக்ஷன் வராம காப்பாற்றப்படும். கன்னியாசியா இருந்தாலும் கன்னியாசி மருந்து சாப்பிடக்கூடாது. வியாதி இருந்தா என்ன பண்ணணும்? வேப்ப மரத்துல உட்காருங்கிறார். அப்ப என்ன
என்ன நான் உயிரோட இருக்கிறோம் நினைக்க விடாத, நான் மரணத்தை அடைகிறேன்னு நினைக்க விடாது. வாழ்க்கையில ரொம்ப கட்டம் வந்து ரயில் அடியில் தலை கொடுக்குறேன் சார் அப்படின்னு கிரகத்துக்கு போனோம், தண்ணி அடிக்க கூடாது. ரொம்ப இருக்குன்னு அந்த அந்தந்த ஒரு ஆசிரம் வந்துட்டு அது ஒரு கர்வம். ஆனா அவன் என்ன பண்றது இருக்கிற துளசி மாடத்து பக்கத்துல உட்காரணும் ஒரு 5-6 மணி நேரம். அதே மாதிரியே வேப்ப மரத்துக்கு உட்காரணும். இப்படி உட்கார்ந்தா அவங்க உடம்புல இருக்கக்கூடியதான வியாதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். வேப்ப மரத்தை காத்து அவ்வளவு நல்லது, ஒவ்வொரு அவயவத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா என்ன சொல்றது, நாம இன்னைக்கு ஏதோ இந்த பிரகிருதி வைத்தியம்னு சொல்றோம் பார்த்தா, இந்த பிரகிருதி வைத்தியங்கள் தான் நம்ம சாஸ்திரத்துல இளைஞனாவா அப்படின்னு. இந்த பிரகிருதிக்குள்ள எல்லாம் ஆண்டும் டெவலப்மெண்ட் வரணும். அதான் அப்படின்னு சொல்றது. ஞானம் என்றாரு இது என்ன சொல்றது, இந்த சொல்லம் தான். ஏன்னா இந்த அடுத்த வழிபாடுல வரலட்சுமி விரதம், இந்த வரலட்சுமி விரதத்தை தண்ணி மகாலட்சுமிய நாம் 2 பக்கத்திலையும் யானைகள்னால அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அம்பாள் நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் கொடுக்கிறா போல அம்பாளை தியானம் பண்ணினா மனசு நிம்மதிய சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கும். எல்லா விரதங்களுக்கும் உயர்ந்ததான விரதமாக வரலட்சுமி விரதத்தை இந்த ஆசிரிய மாதம் இந்த பௌர்ணமிக்கு முன்னால வரக்கூடியதான வெள்ளிக்கிழமைக்கு பண்ணிக்கணும்னு விசேஷமாச்சு. எல்லோரும் பண்ணிக்கணும். சில பேர் எங்காவது வளர்க்கணும் வழக்கம் இல்லைமா, சில பதார்த்தங்களும் வழக்கில்லை என்பது வழக்கம். நம்ம வழக்கு இப்படி ஆயிடுது. ஆனா விவகாரம் என்னன்னு அது அவசியம் பண்ணணும். அது என்னத்தை கொடுக்கறதுன்னு 2 அம்சம் கொடுக்கணும். ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு பாபம் இருந்து தரித்திரம் ஏதா இருந்தா அந்த தரித்திரத்தை போக்குறது ஒண்ணு. தரித்திரம் போன பிறகு 4 பேருக்கு நம்ம கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை விடக்கூடியதான ஒரு சுரூபம். பாபாவுடைய சுரூபம், வரலட்சுமியுடைய சுரூபம், எல்லோருக்கும் வரத்தை கொடுக்கக்கூடியதான எண்ணம் கொண்டவள். யார தியானம் கொண்டதா நான் அவளுக்கு நாமும் கொடுக்கணும் எனக்கூடியதான புத்தியை கொடுக்கணும். மனுஷர்கள் எல்லாருமே எனக்கு வேணும் சேர்த்து வச்சுக்கிறாளே தவிர நான் கொடுக்கணும் எனக்கூடியதான மனப்பான்மை இருக்காது. அந்த மனப்பான்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதான விரதம் வரலட்சுமி விரதம். ஆகையால் அது எல்லோரும் அவசியம் பண்ணணும். அந்த அம்பாளுகளும் கம்பீராவர்த்தனா இருக்கிறத அதே மாதிரிதான் இங்கே கன்யா நீனாது தங்கம் மாதிரி. தங்கம் எப்படி எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுகிறதோ அதே போல உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஆஸ்பெக்டும் ஜீவனுக்கு உபயோகம் பண்ணும் என்று தயார் பண்ணவர் இளைஞனாவா. அதனால்தான் இந்த ரமணீய நாதித்வாத்வா இதம் மனுஷனுக்கு எது நல்லதோ அது இடம் ரமணீயம் அழகாகவும் இருக்கக்கூடியது. சாதாரணமாக நல்லா இருக்கு அழகா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஆனா இவனுக்கு நல்லது அதே நமக்கு அழகாகவும் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிறதுனால இளைஞனாவா பகவானுடைய நாமக்கள்ல தூக்காப்பா தபஸ் பண்ணினவர் பகவான். தபஸ் எப்படி பண்றதுன்னு காட்சி கொடுத்தார். எப்படி தபஸ் பண்றது, எத்தனை நாள் தபஸ் பண்றது, மாற்றுகள் எல்லாம் கேட்கிறார். என்ன தபஸ், எத்தனை நாள் பண்ண, என்ன ஏது, தியானத்தினால பிரபஞ்சத்தினாலையும் தபசு பண்றதுனால திரேதாயுதத்தினாலையும் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுனால துவாபர யுகத்தினாலையும் கடைசியில பஜனம் பண்றதுனால கலியுகத்தினாலும். இந்த கலியுகத்துல பகவான சீக்கிரமா அடையக்கூடியதான வழி பகவன் நாமாவை சொல்றது. பஜனம் பண்றது, பஜனம் பண்றதுன்னு ஏதோ தமிழகத்துல பஜனம் பண்றது மட்டும் இல்லை, பகவான பக்தியோட தியானம் பண்றது. விசுதாசம் 50 சாஸ்திரங்களை கேட்கறது. இந்த சாஸ்திரங்களை கேட்கறது, நாமாக்களை படிக்கிறது, திருந்தோறும் அதை சொல்றது, வாயை விட்டு சொல்றது அல்லது சொல்றதை கேட்கறது, இப்படிலாம் பண்ணினாலே சேவத்தை கொடுக்கும். அந்த காலத்துல தபசு பண்ணக்கூடியதான ஸ்வரூபத்துல துவாபர யுகத்துல மாற்றுகள் எல்லாம் போய் கேட்கிறார். எப்படி தபஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு பகவான் சொல்ற மனசத்தை இந்திரியானாந்த வைகாக்கிரியம் தப உற்றது. மனசும் புலன்களும் ஒரு மொழியாக வைத்து வைக்கிறதுக்கு தபஸ் என்று பெயர்னார். அது எப்படி பண்றதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். தபசப்பட்ட நரநாராயண அவதாரமாக 2 அவதாரங்களாக பண்ணி பரமசாஸ்திரத்துல பகவான் 2 வருமா தபஸ் பண்ணிட்டு இருக்க. 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார்.
இந்த தபஸ் பண்ணியதான ஸ்வரூபம் இந்திரனுக்கு மறந்து கொடுத்து பார்க்கிறார். யாரோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அது 1000 அசுமேத யாகம் பண்ணின பலம் இருந்திருந்த நம்ம உத்தியோகம் போயிடுதுன்னு ரப்ராங்கிற ஒரு பெண்ணை இங்க அனுப்புற. அவளுக்கு முன்னால அவளுடைய தபஸ நாகம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் இந்த அம்மா டான்ஸ் ஆடினால ஒன்றும் அவ கண்ணை திறக்கல. அப்புறம் அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஏன்னா ராஜா அவனுடைய பண்ணாமலும் இருக்க முடியாது, பின்னாடி இவ்வளவு என்ன பண்ண முடியல. மயக்கம் விழுந்து அவ கருணையோடு எழுந்து அந்த அம்மா அவளை எழுதி எது பண்ணீங்கன்னா அது தொடையில ஒரு தட்டு தட்டினாரா. தட்டுகிறத அங்கிருந்து அழகான ஒரு பெண்மணி வந்தார். இதை இதை பிரசன்ட் பண்ணும்போது தெரிவித்தாராம். என்ன இது போல இந்த அழகுக்கு பயங்கரவா நாங்க இல்ல, எப்படி இருந்தாலும் தபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கோம். இந்த தபத்தினால வரக்கூடியதான பலம் என்ன இருக்கோ அதனால இந்திரனுக்கு பதவி போவதுன்னு கவலைப்பட வேண்டாம், அவரே இருக்கட்டும் சொல்லி அந்த அம்மாவுக்கு ஊர்வசின்னு ஊருன்னா தொடைன்னு தொடையில பிறந்தவள் எல்லோரையும் பற்றி மற்றவள் ஆகையால் அவளுக்கு ஊர்வசி. அதே போல அதை விட அந்த அம்மாவுக்கு கர்வம் உண்டு. ஒரு நாள் கர்வம் போது என்ன எல்லாரோட அழகனான சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ரொம்ப கர்வம் வந்துருக்கான். அப்ப இந்திரன் தடுத்து அந்த அம்மாவை பூலோகத்துல வரும்படி பண்ணி பூலோகத்துல குருலோகத்து எனக்கூடியதான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். மாநில அவதாரமா வரணும்னு சொன்னார். அப்படி சர்வலோகத்துல விழுந்தார். அப்ப அந்த அம்மா கர்வம் குறையணுங்கிறதுக்காக அவரை விட கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க இன்னொருத்தர தயார் பண்ணினாலா. அவளுக்கு தான் திரோத்தமான எல்லா சொல்லணும்னு கேட்போம். நம்ம விசுவாசம் சந்தர்ப்பம் வரும்போது அதுல திரோத்தமா ஒரு அப்படி பதரி சாஸ்திரமே நரநாராயண ரூபேனா பதரி சாஸ்திரத்துல நரநாராயண ரூபத்துல சோபனம் தபஸ்தரதி அழகான தபஸ பண்ணின. ஆகையால் அவருக்கு சுத்தமா அப்படின்னு மனசத்த இந்திரியானாந்த ஐகாந்திரியம் பரமம் தபா இது சுருத்தே இங்க சொன்னதான விஷ்ணுபதான. அதே போல பத்மநாபா பத்மவிவ சுவர்துலா நாபி அஸ்யா இது பத்மம் போன்று ரவுடா அழகான நாபி உள்ளவர் போராட்டம் பண்ணினார். அது இந்த கீழே பத்மநாபாங்கிறவர்கள் சொல்லி 40வது நாம பத்மநாபான்னு வந்திருக்கு. நமக்கு மறுபடியும் மறுபடியும் பத்மநாபான்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் சொல்லப்படாது. இங்க பத்மநாபான்னு என்ன? பத்மம்னு ஹிருதய பத்மம். ஹிருதய பத்மத்துக்கு பத்மம் எல்லோருடைய இதழையும் தாமரை மொத்த மாதிரி இருக்கு. அங்கே அந்த இதயத்துக்கு நடுவில் பத்மஸ்ய நாபவ் நாபவ்னா நடுவில் அர்த்தம். நாபவ் மத்தே பிரகாசனாத்வா அங்கே ஒளிக்கிறார். சகராகாசரோபிணி அப்படின்னு இதயத்துக்குள்ள ஒளிப்பதனால் இவருக்கு பத்மநாபாங்க. முன்னால சொன்னதான பத்மநாபாங்கிறத தாமரை போன்றதான அழகான நாபினி உடையவர்னு அங்க நாமாவோட சொன்னோம். இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்? இதயத்துக்குள்ள இதயத்துக்கு நடுவோட ஒளிக்கிறவர். எல்லோரும் சரி, அவன் எவ்வளவு பாபம் பண்ணினானோ எந்த நிலையில இருந்தாலும் பகவான் அப்படி இல்லை. நீங்க இதயத்துக்குள்ள பகவான சில நாட்கள் தியானம் பண்ணினீர்களானால் உங்க இதயத்துல காணப்படுவார். சந்தேகம் இல்லை. யாரா இருந்தாலும் தியானம் பண்ணலாம். ஆனா தியானம் பண்ணினா மனசை நிற்காத நமக்கு வழக்கம் இல்லாதனால ஒரு 5-6 மாதம் கொஞ்சம் கொஞ்சமா தினமும் 5 நிமிடம் தன்னை முதல்ல பகவானை செய்து கொண்டே இருக்கிற ஒரு நாளைக்கு நிச்சயமாக பிரகாசிப்பார். அப்படி ஹிருதயத்துக்குள்ள அழகாக பிரகாசிக்கிறதுனால்தான் அவருக்கு பத்மநாபாங்க. ஆமா பத்மநாபின்னு வரணும். பத்மத்துக்குள்ள நடுவுல நாபவ் நாபின்னு தோன்றவர்னு பத்மநாபின்னு வரணும். பத்மநாபான்னு வந்திருக்கு. இது ஜெனரல் பிரின்சிபல். எது வந்தாலும் இன்சிடென்ட் கிடைக்குங்கிற அதே மாதிரி புருஷோதரத்வம் அகம் பிரஜானாம் பதி பிதா பிரஜாபதி பிதாதி லோகஸ்ய ஜராஜரஸ்ய உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் டைரக்டா காரணம் பரமாத்மா தான். உங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல யாரும் கிடையாது. ஒரு வழியை காட்டுவார். பரமாத்மா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அனுகிரகம் தானா பண்ணுவார் அவர். அதாவது ஒரு கவலையும் இல்லை. அப்படி நமக்கு எல்லோருக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து
எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர் ஆயர். அவருக்கு என்ன பேரு? பிரஜாபதி. பிரஜாபிதான்னு சொல்லணும். ஏன்னா பிதான்னு அப்பா தானே, பிரஜாபிதான்னு சொல்ல வேண்டும். பிரஜாபதினு வந்துட்டு பயமாயிவே இருக்க மாட்டார். ஆயர் பிரஜா நாம்பதி பிரஜா பிதா பிரஜாபதி அப்படின்னு பகவானுடைய நாமாக்கள் இது வரைக்கும் பார்த்தோம். பிறகு அமிர்தோ சர்வகிருஷ்ண கந்தாதி மாந்திர அதோ துர்மத்தன சாஸ்தா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல 200 நாமாக்கள் ஆகும். கஷ்டாங்கிற நாம 200வது